இப்போ படிக்கிற செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம பசங்க அப்படி இல்லைன்னா நம்மளே நல்ல கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய தடையா இருக்க முடியாது. அதுக்கு தான் கல்வி கடன்கள் இருக்கு. நல்ல எதிர்காலத்துக்கு இது ஒரு முதலீடும் கூட. கல்வி கடன்கள்ல வட்டி விகிதம் மற்ற லோன்களை விட கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு அரசாங்கத்தோட சலுகைகள் இருக்கு. நீங்க வெளிநாட்டுல படிக்க போனாலும் சரி, இல்லைன்னா இங்கேயே ஒரு நல்ல காலேஜ்ல படிக்க போனாலும் சரி, பேங்க்ஸ் லோன் கொடுப்பாங்க. லோன் தொகை அதிகமா இருந்தா சொத்துக்களை அடமானமா கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா கோ அப்ளிகண்டா கையெழுத்து போடணும். கல்வி கடன்களோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க லோனை உடனே கட்ட ஆரம்பிக்க தேவையில்லை. படிப்பு முடிச்சு வேலை கிடைச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கணும். இத மொரட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல வட்டி சேரும், ஆனா நீங்க கட்ட தேவையில்லை. இந்த லோனை வாங்குறதுனால உங்களுக்கு வரி சலுகை கிடைக்கும். நீங்க கட்டும் வட்டிக்கு 80E செக்ஷன்ல முழுசா வரி சலுகை உண்டு. எவ்வளவு வட்டி கட்டினாலும் அந்த தொகைக்கு வரி கட்ட தேவையில்லை. இது ஒரு பெரிய சலுகையும் கூட. லோன் வாங்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த பேங்க்ல கம்மி வட்டி இருக்கு, ப்ராசஸிங் ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பேங்கோட விதிமுறைகள் என்னென்ன, எந்த கோர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க, எவ்வளவு சீக்கிரம் லோன் கிடைக்கும்னு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோங்க. ஒரு நல்ல யூனிவர்சிட்டியா இருந்தா சீக்கிரம் லோன் கிடைக்கும். கல்வி கடன் அப்படின்றது ஒரு முதலீடு. ஆனா படிக்கிற கோர்ஸுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கான்னு பார்த்துட்டு லோன் வாங்குங்க. லோன் வாங்கறதுக்கு பயப்பட வேணாம். ஆனா அதை திருப்பி கட்ட முடியுமான்னு யோசிச்சுட்டு நல்ல பிளான் போட்டுட்டு லோன் எடுங்க. உங்க கனவை நனவாக்க இது ஒரு நல்ல வழியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.